விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. உலக அரங்கில் அமெரிக்காவை மிக வலிமையான நாடாக மாற்றுவேன் என்று அதிரடி காட்டி வருகிறார் ட்ரம்ப். ஆனால் அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஏற்கனவே வலிமையாக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளன புள்ளி விவரங்கள். அரை நூற்றாண்டுக்கு முன்பு உலக பொருளாதாரம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்த போது முன்னேறிய நாடுகளின் அமைப்பாக உருவாக்கப்பட்ட G7 நாடுகளின் பொருளாதாரத்தை ஒப்பிடும்போது அமெரிக்கா இன்னமும் முதலிடத்திலேயே இருக்கிறது. குறிப்பாக 1991ஆம் ஆண்டு அமெரிக்க பொருளாதார மதிப்புடன் ஒப்பிடுகையில் ஜப்பானின் மதிப்பு 59% இருந்திருக்கிறது. ஆனால் நடப்பாண்டில் அது 14% குறைந்துள்ளது. ஜெர்மனியின் பொருளாதார மதிப்பு 30% இருந்த நிலையில் தற்போது 16%, பிரிட்டனின் பொருளாதார மதிப்பு 20%-இலிருந்து 12%, பிரான்சின் பொருளாதார மதிப்பு 20%-இலிருந்து 10% குறைந்துள்ளது. இத்தாலியின் பொருளாதார மதிப்பு 20%-இலிருந்து 8%, கனடாவின் பொருளாதார மதிப்பு 10%-இலிருந்து 7% குறைந்திருக்கிறது. ஆனால் சீனாவின் பொருளாதார மதிப்பு 6%-இலிருந்து 64%, இந்தியாவின் பொருளாதார மதிப்பு 4%-இலிருந்து 14% உயர்ந்திருக்கிறது. தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டாலும் அமெரிக்காவின் தனிநபர் வருமானத்தில் பாதி அளவுக்கே ஜப்பான் மற்றும் இத்தாலியில் உள்ளது. மற்ற G7 நாடுகளின் தனிநபர் வருமானம் என்பது அமெரிக்காவில் இருப்பதில் 60% அளவிற்கே உள்ளது. ஆனால் இந்தியா கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்த 1991ஆம் ஆண்டில் தனிநபர் வருமானம் 25,800 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 2,40,000 ரூபாயாக மதிப்பிடப்படுகிறது. 1991இல் அமெரிக்காவின் ஏற்றுமதி 27% இருந்த நிலையில் 2023இல் 32% உயர்ந்திருக்கிறது. ஜெர்மனியின் ஏற்றுமதி 17%-இலிருந்து 20%, மற்ற G7 நாடுகளில் ஏறத்தாழ ஒரே அளவு அல்லது குறைந்தே காணப்படுகின்றது. 1991இல் இந்தியாவின் ஏற்றுமதி 1,53,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் கடந்த நிதியாண்டில் 70,59,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 1991ஆம் ஆண்டில் பொருளாதார மதிப்பின் அடிப்படையில் இந்தியா 17வது இடத்தில் இருந்த நிலையில் இன்று உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உயர்ந்திருக்கிறது. G7 நாடுகளில் இருந்த கனடா, இத்தாலி, பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜப்பானையும் பின்னுக்கு தள்ளி முன்னேறியுள்ளது. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா முதலிடத்தில் இருப்பதை புள்ளி விவரங்கள் உறுதி செய்யும் நிலையில் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்ற லட்சிய முழக்கம் என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வாக்காளர்களை ஈர்க்கும் வாசகமாகவே இருந்திருக்கிறது. வர்த்தக போர் என்பது உண்மையாக உள்நாட்டு பிரச்சனைகளில் இருந்து அமெரிக்கர்களை திசை திருப்பப்படுவதை தவிர வேறு இல்லை. அமெரிக்காவின் பதில் வரி எப்படி இருந்தாலும் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியா அதனை பொருட்படுத்தாமல் அசுர வேகத்தில் வளரும் என்றே நம்பலாம். அதற்கு இந்தியாவின் திறன்மிகு இளைஞர் பட்டாளம் இருப்பது கூடுதல் பலமாக அமையும் என்பதால் எதுவுமே சாத்தியம்தான். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.